எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் போலவே 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட் இந்த மாசத்துல பெரிய அளவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இன்னையோட வீடியோவில் இந்த கான்செப்ட் பற்றி தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்க்க போகிறோம். 10 மந்த் டார்கெட் அப்படின்னா நாம் ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சு இந்த 10 மந்த் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. 10 மந்த் டார்கெட் அப்படின்றதும் சரி, 20 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டும் சரி, ரெண்டுமே ஈக்விட்டி இன்ட்ராடே மட்டும்தான். எதுக்காக 10 மந்த் டார்கெட் அப்படின்னு பெயர் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 10 மாசத்துல டபுள் ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக நான் இந்த தலைப்பு வச்சிருக்கேன். அப்படி 10 மாசத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகணும் அப்படின்னா நாம எதிர்பார்க்கறது மாசம் 10%. ஸோ இதுதான் கான்செப்ட். ரீசெண்டா இந்த 3 மாசத்தோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது நாம எதிர்பார்க்கிற இந்த டபுள் 10 மாசத்துல அப்படின்றது நாம எதிர்பாராத அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் போலவே இதுல நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இருந்தாலும் ஆப்ஷனை விட இதுல நம்மால ரிலாக்ஸா ட்ரேட் பண்ண முடியும். டைமிங் அதே போல ரொம்ப ரொம்ப கம்மி. நாம ட்ரேடிங் பண்றோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. அந்த அளவுக்கு இந்த கான்செப்ட்ல நம்மால ரிலாக்ஸா ட்ரேட் பண்ண முடியும். இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் கிடைச்சிருக்கு, இன்னைக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கண்டினியூவா இந்த மாசத்தோட பர்ஃபார்மன்ஸையும் நம்ம பார்த்துடலாம். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு ஒலெக்ட்ரா 1370 ரூபாய் லாஸ்ல புக் ஆகுது. லோதா 4060 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் ஆகுது. பஜாஜ் ஆட்டோ 810 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் ஆகுது. மகேந்திரா ஆட்டோ 1700 ரூபாய் லாஸ்ல புக் ஆகுது. எம்பேசிஸ் 1450 ரூபாய் லாஸ்ல புக் ஆயிருக்கு. டோட்டலா இந்த 5 ஸ்டாக்ல இன்னைக்கு ஒரு 350 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் ஆகுது. இந்த மாசத்தோட பர்ஃபார்மன்ஸ் இதுதான். இந்த மாசத்துல டோட்டலா எத்தனை நாள் ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு பாருங்க. இன்னையோட டோட்டலா 19 நாள் ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு ஒரு நாள் பெண்டிங் இருக்கு. இந்த 19 நாள்ல 1 2 3 4 5 6 7 8 நாள் லாஸ்ல புக் ஆயிருக்கு. 11 நாள் நமக்கு ப்ராஃபிட்ல புக் ஆகுது. இது 1 லேக் வேல்யூ. டோட்டலா இந்த மாசத்துல மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 70,910 ரூபா, கிட்டத்தட்ட 71% இதுல இந்த மாசத்துல இன்னை வரைக்கும் ப்ராஃபிட்ல இருக்கு. இன்னைக்கு 350 ரூபா ப்ராஃபிட் பார்த்தோம் 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல. அதில் டேக்ஸ் புரோக்கரேஜ் எல்லாம் போக -80 ரூபாய் இன்னைக்கு டெபிட் ஆகும். இந்த ப்ராஃபிட் எல்லாமே டேக்ஸ் புரோக்கரேஜ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி வந்திருக்கக்கூடிய ப்ராஃபிட் மட்டும்தான் இது. இந்த கான்செப்ட்ல நாம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பெரிய அமௌண்ட் இருந்தால் தான் நம்மளால ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்மளால ஒரு 5000 இல்லை 10,000 இருந்தாலும் நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். என்ன ஒரு டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 மந்த் டார்கெட்காக நாம செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ல இருந்து ஒரு ஸ்டாக் மட்டும்தான் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுப்போம். அந்த ஸ்டாக்ல நாம கான்செப்டை கொஞ்சம் மாற்ற வேண்டியதா இருக்கும். இருந்தாலும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸே நமக்கு கிடைக்கும். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த ரீசெண்டா ஒரு 3 மாசத்துல நமக்கு பாருங்க, டிசம்பர்ல மட்டுமே ஒரு 123% ப்ராஃபிட் வந்திருக்கு. ஜனவரியில ஒரு 16% ப்ராஃபிட் வந்திருக்கு. பிப்ரவரி மந்த் இது வரைக்கும் நமக்கு ஒரு 71% ப்ராஃபிட்ல இருக்கு. இது எல்லாமே டாக்ஸ் புரோக்கரேஜ் எல்லாமே லெஸ் பண்ண பிறகு வரக்கூடிய ப்ராஃபிட் தான் இது. இதே போல 20 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்லயும் நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் இருக்கு. இதுல எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம நாளையோட வீடியோ. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டுக்கும் சரி, 20 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டுக்கும் சரி, நாம ஒரு ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றோமோ அந்த அளவுக்கு நாம ஸ்டாக் செலக்ட் பண்றதுன்றது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா அந்த டைமிங் செகண்ட் மிஸ் ஆனாலும் அங்க ஸ்டாக்ஸ் வேரியேஷன் வரும். ஸோ அதனால இதில் ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஈக்விட்டி இன்ட்ராடேக்கு அப்படிப்பட்ட ஸ்டாக்கை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸில் நீங்கள் பார்க்கலாம். லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னையோட மார்க்கெட் ட்ரெண்டில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்னோட ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் கான்செப்டில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. இன்னையோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 4825 ரூபா. இன்னையோட ரிஸ்க் 200 ரூபா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் நமக்கு ஒரு 200 ரூபா லாஸ் வருது. செகண்ட் என்ட்ரியில் அது லாஸ் ரெக்கவர் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது இன்னையோட செகண்ட் என்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 4850 ரூபா. அந்த செகண்ட் என்ட்ரியில் ரிஸ்க்னு பார்க்கும்போது அங்கே 0.
செகண்ட் என்ட்ரி கிடைச்சி அதில் ரிவார்டுன்னு பார்க்கும்போது 1125 ரூபாய் ப்ராஃபிட்டே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரியோட லாஸ் ரிகவர் ஆகிட்டு நமக்கு ஒரு 700 ரூபாய் இல்லை 800 ரூபாய் சம்திங் அங்கே ப்ராஃபிட்டே வருது. ஒரு 500 ரூபாய் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே புக் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஒரு 700 ரூபாய் போதும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு 0 பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே 0 பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த கான்செப்ட் இன்னைக்கு சேஃபாகவே இருந்திருக்கு. தென் செகண்ட் கான்செப்ட்ல நமக்கு 2 என்ட்ரி வந்திருக்கு. 2 என்ட்ரிலுமே நல்ல ஒரு ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கும். இந்த கான்செப்ட்ல என்னோட அக்கௌண்ட்ல இன்னைக்கு நான் என்ட்ரி எடுக்க முடியல. ஏன்னா ஒரு 10லேருந்து 12 இந்த டைமிங்குள்ள எனக்கு என்ட்ரி வரும்போது ஸோ 20 மந்த் டார்கெட் 10 மந்த் டார்கெட் இதுக்கெல்லாம் நான் ஸ்டாக் செலக்ட் பண்ணணும். ப்ளஸ் கேல்குலேஷன் பண்ணி அதில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே இருக்கிறதுனால இதில் என்ட்ரி வருது அப்படின்னா நான் ஒரு சில டைமில் மிஸ் பண்ணிடுவேன். ஸோ இன்னைக்கு நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு என்ட்ரியுமே எடுக்கல. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு ஒரு 350 ப்ராஃபிட் நம்ம ஃபர்ஸ்ட்லயே பார்த்துட்டோம். 20 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு SBIN 600 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. ICICI பேங்க் 1200 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. HDFC 200 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. ரிலையன்ஸ் 500 ரூபாய் லாஸ்ல புக் ஆயிருக்கு. ஸோ டோட்டலா இன்னைக்கு இந்த 4 ஸ்டாக்ல 1500 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல வரக்கூடிய கோல்டன் ஸ்டாக் இன்னைக்கு லோதா. இதுதான் இன்னோட ரிஸ்க் பாருங்க 0.10%, ரிவார்டு 7.05%. ஸோ இந்த கான்செப்ட்ல நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அதை நம்ம பார்த்துடலாம். இன்னியோட கோல்டன் ஸ்டாக் லோதா. இது 50,000 வேல்யூ, 2031 ரூபாய் 70 காசு. ஆக்சுவலாக நமக்கு அங்கே ரிவார்டு 7% கிட்ட வந்திருக்கு. பட் ஆனால் என்னால் இங்கே 4% தான் புக் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதில் டோட்டலாக இன்னைக்கு 2031 ரூபாய் 70 காசு, 4% ப்ராஃபிட் இதில் புக் ஆயிருக்கு. ஃபைனலாக ஈக்விட்டி இன்ட்ராடேக்காக ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஒன்று டெஸ்ட் பண்ணிட்டு வரோம். அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும், என்னென்ன ஸ்டாக்லாம் வந்திருக்கு அப்படின்றத இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்துடலாம். இன்னைக்கு 11 மணிக்கு நான் செலக்ட் பண்ணியிருந்த அந்த 3 ஸ்டாக் இதுதான். ஒலெக்ட்ரா, லோதா, இந்தியா புல் ரியல் எஸ்டேட். இதில் ஃபர்ஸ்ட் கம்பெனி நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். 10 to 11 ஹை 548.90 இங்கே பிரேக் ஆகல. 530.05 லோ பிரேக் ஆகிட்டு இங்கே நாம் எதிர்பார்க்குற 1% ப்ராஃபிட் தாராளமாக வந்துருச்சு. லோதா 786 ஹை பிரேக் ஆகலை. 728.75 லோவும் பிரேக் ஆகலை. 754 ஹை பிரேக் ஆகலை. 740.25 லோ 731 நாம் எதிர்பார்க்குற 1% ப்ராஃபிட் தாராளமாக வந்துருச்சு. இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட்டு 62.60 ஹை பிரேக் ஆகலை. 60.80 லோவும் பிரேக் ஆகலை. செகண்டும் ஹை பிரேக் ஆகலை, லோ பிரேக் ஆகுது. 60 ரூபாய் 85 காசு, இங்கே லோ 59.85. நாம் எதிர்பார்க்குற 1% ப்ராஃபிட் இங்கே தாராளமாக புக் ஆகுது. இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த 3 ஸ்டாக்லையுமே தாராளமாக ஒவ்வொரு % ப்ராஃபிட், டோட்டலாக 3% ப்ராஃபிட்ல புக் ஆகுது. இந்த மாதம் ட்ரேடிங்க்கு இன்னும் ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. மேக்ஸிமம் இப்போ 20 மந்த் டார்கெட், 10 மந்த் டார்கெட், பேங்க் நிஃப்டி ஆப்ஷன், தென் கோல்டன் ஸ்டாக் எல்லாமே இந்த மாசத்துல நல்ல ஒரு ப்ராஃபிட்லேயே இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு டோட்டல் ப்ராஃபிட் லாஸ் என்ன இந்த மந்த்து அப்படின்றத நம்ம நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.